ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். நம்ம டாபிக் நேம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, யூசேஜ் ஆஃப் நோ மேட்டர் வேர். ஓகேங்களா? ஸோ நம்ம எல்லா இடத்துலையுமே வந்து நோ மேட்டர் வாட் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஸோ நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நோ மேட்டர் வேர். ஓகேங்களா? அதாவது வந்து நோ மேட்டருக்கு அப்புறம் நம்ம ஒரு WH ஓகேங்களா வேர்டு வந்து சேர்க்கணும். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன வேர்டு சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வேர். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் படித்தா போதும், அடுத்த WH கொஸ்டினெல்லாம் நம்ம எப்படி ஆட்டோமேட்டிக்காக ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீப் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நியூவர்ஸ் யாரானா பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நான் கீழே வந்து தமிழ் மீனிங் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ நோ மேட்டர் அப்படின்றது வந்து நாளும். ஓகேங்களா? வேர் அப்படின்னு நமக்கு தெரியும், எங்கே. ஸோ அது ரெண்டும் சேர்த்து பாருங்கள், எங்கே வானாலும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நோ மேட்டர் அப்படின்றது வந்து எந்த ஒரு மீனிங்கும் தராது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கு வந்து ஒரு மீனிங்கே கிடையாது. நோ மேட்டர் வேர். ஓகேங்களா? ஸோ அப்படின்றது வந்து சேர்த்து தான் நம்ம சொல்லணும். ஓகேங்களா? அது வந்து ஒன் ஆஃப் த ஃப்ரேஸ். நான் வந்து தனித்தனியாக எதுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு மீனிங் இருக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கிலீஷில் வந்து எல்லாத்துக்கும் ஒரு சின்ன வேர்டு கூட ஒரு மீனிங் இருக்குது. ஸோ அதை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி வந்து ஃபுல்லாக எல்லாமே வந்து ஸ்லைட் வைஸாக பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸ்டார்ட் டு ஃபினிஷ் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகேங்களா? நோ மேட்டர் வேர் அப்படின்றது வந்து எங்கே வானாலும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மளோட டாபிக். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நான் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ WH அப்படின்றது வந்து ஃபஸ்ட் நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஸோ எதுவெல்லாம் வந்து இந்த நோ மேட்டர் வாட்டுக்குள்ளே ஆட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ மேட்டர். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஃப்ரேஸ். அது கூட வந்து நம்ம WH ஆட் பண்ணணும். ஸோ WH வந்து ஆட் பண்ணும்பொழுது வாட். ஓகேங்களா? ஸோ வாட் அப்படின்னா என்ன. ஓகேங்களா? வேர் அப்படின்றது வந்து எங்கே. வென் அப்படின்றது வந்து எப்போ. ஓகேங்களா? ஹூ அப்படின்னா யார். ஓகேங்களா? ஹவ் அப்படின்றது வந்து எப்படி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு WH கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அல்லது இந்த ஒரு வேர்டு நம்ம யூஸ் பண்ணும்பொழுது இந்த நோ மேட்டர் வந்து எப்படி மீனிங் தரும்னு பார்த்தீங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் நோ மேட்டர் வாட் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஸோ அதோட மீனிங் பார்த்தீங்கன்னா என்ன வானாலும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அது கூட வந்து வேர் சேர்க்கும் பொழுது ஸோ எங்கே வானாலும். ஓகேங்களா? ஸோ அது கூட வந்து வென் ஆட் பண்ணும்பொழுது எப்போ வானாலும். ஓகேங்களா? ஹூ அப்படின்றது யார் வானாலும். ஓகேங்களா? ஸோ எப்படி வானாலும் அந்த மாதிரி வந்து மீனிங் வந்து தரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஒன் மோர் டைம் நான் சொல்கிறேன், இதை வந்து குழப்பிக்க தேவையில்லை. ஸோ நான் இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ இந்த நோ மேட்டருக்கு அப்புறம் இந்த மாதிரியான WH எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் வச்சுங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ வாட் அப்படின்னு சொல்லும் பொழுது ஸோ என்ன வேணாலும் சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நோ மேட்டர் வாட் அப்படின்னா ஸோ என்ன வேணாலும். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோ மேட்டர் வேர். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து வேர் என்ன மீனிங் எங்கே. ஸோ எங்கே வேணாலும். ஓகேங்களா? ஸோ எங்கே வேணாலும் நீ போகலாம். ஓகேங்களா? நீ போ. அந்தமாரி இடத்துல எல்லாமே வந்து நம்ம ஃபுல்லாக இந்த நோ மேட்டர் வேறு தான் வச்சு பேச போகிறோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டார்ட் டு ஃபினிஷ் வந்து ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம வந்து டாபிக்குள்ளே போயிடலாம். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரூட் வேர்டு வரணும், நோ மேட்டர் வேர். ஓகேங்களா? ஸோ அது வந்துடணும். அது பக்கத்துலேயே வந்து ஒரு சப்ஜெக்ட் ஒரு வெர்ப் வரணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த சப்ஜெக்ட் வெர்பு வந்து ப்ரெசண்ட்டில் இருக்கணும், இல்லை பாஸ்ட்டில் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த 2 கம்பல்சரியான ரூல் இருக்குது. இதை மட்டும் மறக்கக்கூடாது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபஸ்ட்டு பாருங்கள், எங்கே வேணாலும் நீ போ சொல்லுவோம் பார்த்தீங்களா? எங்கே வேணாலும் நீ போ. அந்த இடத்துல எப்படி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நோ மேட்டர் வேர். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃப்ரேஸ். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் பாருங்கள், நோ மேட்டர் வேர் வரணும். நெக்ஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட் நான் பாருங்கள், நீ. அப்போது யூ. போன்றதுக்கு வந்து கோ. ஓகேங்களா? நோ மேட்டர் வேர் யூ கோ. ஓகேங்களா? ஸோ அதே எப்படி தமிழ் மீனிங்கில் நம்ம சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நீ எங்கே போனாலும். ஓகேங்களா? சொல்லும் பார்த்தீங்களா? ஸோ எங்கே வேணாலும் நீ போ. இல்லைன்னா வந்து எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நீ எங்கே போனாலும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து இங்கிலீஷில் இன்னொரு ஃப்ரேஸ் இருக்குது. நான் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வேர் எவர். ஓகேங்களா? ஸோ வேர் எவர் யூ கோ அப்படின்னாலும் ரெண்டுமே சேம் மீனிங் தான். அதில் வந்து பாசிபிலிட்டி வந்து லெஸ். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஹை பாசிபிலிட்டி. அதனால் வந்து நோ மேட்டர் வேர் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது இந்த சென்டென்ஸில் வந்து ஹை பாசிபிலிட்டியான ஒரு ஆக்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் அதுக்கும் இருக்க வித்தியாசம். மற்றபடி தமிழ் மீனிங் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகும். அதை மட்டும் நம்ம பார்த்துக்கினா போதும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ செகண்ட் பார்க்கலாம். எங்கே வேணாலும் நீ சாப்பிடு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ எங்கே வேணால் நீ சாப்பிடு அப்படின்ற இடத்துல எப்படி சொல்ல போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நோ மேட்டர் வேர் யூ ஈட். ஓகேங்களா? ஸோ நோ மேட்டர் வேர் அப்படின்றது வந்து எங்கே வேணாலும். மேலே தமிழில் நான் ஸ்லைட் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள். வேர் அப்படின்றது எங்கே வா அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ நோ மேட்டர்ன்ற இடத்துல வந்து நாளும். ஓகேங்களா? ஸோ எங்கே வேணாலும். ஓகேங்க? எங்கே வேணாலும் அப்படின்னா நோ மேட்டர் வேர்.
நீ சாப்பிடு அப்படின்றது வந்து யூ ஈட். ஓகேங்களா, நோ மேட்டர் வேர் யூ ஈட். ஓகேங்களா, எங்கே வேணாலும் நீ சாப்பிடு. கீழே தமிழ் மீனிங்கில் வந்து இன்னொரு வாரம் எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, நீ எங்கே சாப்பிட்டாலும். ஓகேங்களா, ஸோ அந்த வானாலும் அந்த லூம் எதில் முடியுதுன்னு பாருங்கள். கீழே இருக்க சென்டென்ஸில் வந்து வெர்பில் முடியுது, மேலே இருக்க சென்டென்ஸ் வந்து நம்ம ரூட் வேர்டில் முடியுது. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு எந்த டைப்பில் வந்து உங்களுக்கு தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் ஈஸியாக இருக்கோ நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்க. ஓகேங்களா, நீ எங்கே சாப்பிட்டாலும். ஓகேங்களா, சே ஃபார் எக்ஸாம்பிள் நீ எங்கே சாப்பிட்டாலும் கடைசியாக வீட்டுக்கு வந்து தான் ஆகணும். ஓகேங்களா, சொல்லுவோம் பார்த்தீங்களா, சேம் அந்த இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரியான நோ மேட்டர் வேர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், தேர்ட் பாருங்கள், எங்கே வேணாலும் நீ இரு. ஓகேங்களா, ஸோ எங்கே வேணாலும் நீ தங்கியிரு சொல்லுவோம் பார்த்தீங்களா, சேம் அந்த இடத்துல நம்ம எப்படி சொல்ல போகிறோன்னு பார்த்தீங்களன்னா, நோ மேட்டர் வேர் யூ ஸ்டே. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நோ மேட்டர் வேர் அப்படின்னா எங்கே வேணாலும். ஓகேங்களா, சொல்லுவோம் பார்த்தீங்களா, எங்கே வேணாலும் நீ வந்து தங்கியிரு, நீ இரு. அந்த இடத்துல வந்து நோ மேட்டர் வேர் யூ ஸ்டே. ஓகேங்களா, ஸோ அதுக்கான தமிழ் மீனிங் இன்னொரு மீனிங் பார்த்தீங்கன்னா, நீ எங்கே இருந்தாலும். ஓகேங்களா, ஸோ நீ எங்கே போனாலும் நீ எங்கே இருந்தாலும் கடைசியாக வீட்டுக்கு தான் வந்தாகணும், எனக்கு தெரியும் சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். சேம் அந்த இடத்துல வந்து இந்த நோ மேட்டர் வேர் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது உங்களோட இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் இருக்கும். உங்களோட ரிசீவர் வந்து ஈஸியாக உங்களை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ இவங்களுக்கு வந்து இங்கிலீஷில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து உங்களை வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், தேட தான் ஒன்னராட்டி நான் சொல்கிறேன் பாருங்கள். எங்கே வேணாலும் நீ இரு அப்படின்னா நோ மேட்டர் வேர் யூ ஸ்டே. ஓகேங்களா, நீ எங்கே இருந்தாலும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து சிம்பிள் கான்செப்ட். நாலாவது பாருங்கள், நீ எங்கே வேணாலும் நீ சொல்லும் பார்த்தீங்களா, எங்கே வேணாலும் நீ சொல்லு, எனக்கு கவலையே கிடையாது, எனக்கு பயமே கிடையாது சொல்லும் பார்த்தீங்களா. நம்ம டே பை டே கான்வர்சேஷனில் சேம் அந்த இடத்துல சொல்ல போகிறோம்னான்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் எங்கே வேணாலும் அந்த ஒரு மீனிங் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், எங்கே வேணாலும் அப்படின்னா நோ மேட்டர் வேர். ஓகேங்களா, ஸோ நீங்கள் இப்படி எடுத்துக்கினாலும் ஓகே தான். கீழே பாருங்கள், நீ எங்கே சொன்னாலும். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து லூம்ன்றது வந்து கீழே இருக்க சென்டென்ஸில் வந்து வெர்பில் முடியுது, மேலே இருக்கிற சென்டென்ஸ் வந்து நம்ம ரூட் வேர்டில் முடியுது. ஓகேங்களா, ஸோ இதுதான் அதுக்கும் இருக்க டிஃப்ரென்ஷியேட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், மற்றபடி வந்து எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வேண்டாம். ஸோ நான் இங்கிலீஷில் சொல்கிறேன் பாருங்கள், நோ மேட்டர் வேர் யூ சே. ஓகேங்களா, சொல்கிறதுக்கு வந்து சே. யூ சே அப்படின்னா எங்கே வேணாலும் நீ சொன்னாலும். ஓகேங்களா, எங்கே சொன்னாலும் எனக்கு வந்து எந்த கவலையும் கிடையாது சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். நீ எங்கே சொன்னாலும் எனக்கு கவலை கிடையாது. நோ மேட்டர் வேர் யூ சே. ஓகேங்களா, நோ மேட்டர் அப்படின்றது வந்து 100% ஒரு ஸ்ட்ராங் சென்டென்ஸ். ஓகேங்களா, அஞ்சாவது பாருங்கள், எங்கே வேணாலும் நீ தூங்கு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ எங்கே வேணாலும் நீ தூங்கு, ஆனால் கடைசியாக வீட்டுக்கு தான் வரணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம வந்து டே பை டே கான்வர்சேஷனில் நம்ம கம்பல்சரி நம்ம ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஆஃபீஸாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம கம்பல்சரி இந்த ஒரு சென்டென்ஸ் நம்ம பேசுவோம். ஓகேங்களா, ஸோ அந்த இடத்துல வந்து இந்த நோ மேட்டர் வேர் அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு வந்து எந்த இடத்துல சூட்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், எங்கே வேணாலும் நீ தூங்கு, ஆனால் கடைசியாக நீ வீட்டுக்கு வரணும். ஓகேங்களா, நோ மேட்டர் வேர் யூ ஸ்லீப். ஓகேங்களா, இந்த நோ மேட்டர் வேர் இது வந்து ஒரு ஃப்ரேஸ். ஓகேங்களா, வேர் வந்து நம்ம தனியாக பிரிக்கக்கூடாது. நோ மேட்டர் வேர் அது வந்து தனி ஃப்ரேஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நோ மேட்டர் வேர் யூ ஸ்லீப், எங்கே வேணாலும் நீ தூங்கு. கீழே இருக்க தமிழ் சென்டென்ஸ் பாருங்கள், நீ எங்கே தூங்கினாலும் கடைசியாக வீட்டுக்கு தான் வரணும். ஓகேங்களா, சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, நீ எங்கே தூங்கினாலும் நீ கடைசியாக வீட்டுக்கு தான் வரணும். அந்த இடத்துல வந்து நம்ம இந்த நோ மேட்டர் வேர் யூ ஸ்லீப். ஓகேங்களா, இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், எதனா டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் 5 பார்த்துருக்கோம், அது வந்து சிம்பிள் சென்டென்ஸ். ஓகேங்களா, ஸோ இது கூட வந்து ஒரு நம்ம வியூஸ் எல்லாமே வந்து இன்டர்மீடியட் லெவல். ஸோ அவங்களுக்காக வந்து நம்ம எப்பவுமே லென்த்தி சென்டென்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அதனால் நம்ம இப்போ வந்து லென்த்தி சென்டென்ஸ் பார்க்க போகிறோம். 6வது பாருங்கள், எங்கே வேணாலும் நீ போ, உன்னை நான் வாழவே விட மாட்டேன் சொல்லுங்களா ஃப்ரெண்ட்ஸ். நீ எங்கே வேணால் நீ போ, நான் உன்னை வந்து வாழவே விட மாட்டேன் சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த சின்ன சென்டென்ஸ் மட்டும்தான். ஓகேங்களா, நீ எங்கே வேணாலும் போ அப்படின்னா நோ மேட்டர் வேர் யூ கோ. ஓகேங்களா, நோ மேட்டர் வேர் யூ கோ அப்படின்னா எங்கே வேணாலும் நீ போ, நான் உன்னை வாழவே விடமாட்டேன் அப்படின்றது வந்து ஒரு மெயின் கிளாஸ். மேலே சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்கள், லாஸ்ட்டில் வந்து ஒரு மெயின் கிளாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு மெயின் கிளாஸ்னால் நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும், ஒரு வெர்ப் இருக்கணும். ஐ வில் நாட் லெட் யூ அப்படின்றது வந்து லெட்டுனா விடு, அப்போ விட மாட்டேன் அப்படின்னா ஐ வில் நாட் லெட் யூ லிவ் பீஸ்ஃபுல்லி. ஓகேங்களா, பீஸ்ஃபுல்லி நான் ஒரு அட்வர்ப் ஆட் பண்ணியிருக்கேன்.
பீஸ்ஃபுல்லி அப்படின்றது வந்து நிம்மதியாக. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் உன்னை வந்து நிம்மதியாக வாழவே விட மாட்டேன் சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது கம்பல்சரி. இது எதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன்னா, நம்ம டே பை டே கான்வர்சேஷனில் கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் இந்த சென்டென்ஸ் நம்ம பேசுவோம். இன்னொருத்தர் பேசுவோம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அதுக்காக தான் இந்த சென்டென்ஸ் நான் உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நம்ம எக்ஸாம்பிள் எல்லாமே வந்து நேச்சுரலாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து ஒரு லாங்குவேஜை ஈஸியாக கற்றுக்க முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த ஒரு ட்ரிக்ஸை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தானா நீங்கள் வந்து டைரெக்டாக கமெண்ட்டில் கேட்கலாம். நான் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை கொடுக்குறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு பாருங்கள் 7th. ஓகேங்களா? எங்கே வேணாலும் அவள் இருக்கட்டும், அவன் அவளை தேடி போவான். ஓகேங்களா? சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ 2 பேருக்கு சண்டை இருக்கலாம். அதனால் வந்து அவங்க வந்து கோச்சிட்டு இன்னொருத்தர் வீட்டில் போய் இருக்கலாம். நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ அவன் வந்து எங்கே போயிருந்தாலும் அவன் வந்து கண்டிப்பாக தேடி போவான் சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சேம் அந்த இடத்துல எப்படி சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே வேணாலும் அவன் இருக்கட்டும் அப்படின்னா, நோ மேட்டர் வேர் ஷீ ஸ்டேஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிறதுனால நான் வெர்பு கூட எஸ் சேர்த்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அது வந்து சிங்குலர் வெர்ப். ஷீ ஸ்டேஸ் அப்படின்னா, நோ மேட்டர் வேர் ஷீ ஸ்டேஸ் அப்படின்னா எங்கே வேணாலும் அவன் இருக்கட்டும், அவன் அவளை தேடி போவான் அப்படின்னா ஹீ வில் சர்ச். ஓகேங்களா? தேடுறது. ஓகேங்களா? ஹீ வில் சர்ச் ஃபார் ஹெர். அவளை வந்து அவன் தேடி போவான். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து போகிறதுன்றது காமன். ஆனால் மெயின் எது பார்த்திங்கன்னா தேடுறது. ஓகேங்களா? அதனால் வந்து நான் சர்ச் அப்படின்றது சிம்பிள் வெர்ப் நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து தேடி போவான் அப்படின்றது ஃப்யூச்சரில் இருக்குது. அதனால் வந்து ஹீ வில் சர்ச் ஃபார் ஹெர் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள். ஸோ லென்த்தியான சென்டென்ஸாக தான் இருக்கும். கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்மளுக்கு எது புரியணும் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டு மட்டும் புரிஞ்சால் போதும். மெயின் கிளாஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? எங்கே வேணாலும் அவன் இருக்கட்டும், அவன் அவளை தேடி போவான் அப்படின்ற இடத்துல வந்து அவன் அவளை தேடி போவான்ன்றது ஃப்யூச்சர். ஓகேங்களா? ஸோ ஹீ வில் சர்ச் ஃபார் ஹெர். ஓகேங்களா? ஸோ அங்கே ஒரு மோட்டிவ் இருக்குது. ஓகேங்களா? அவளுக்காக அவன் தேடி போகிறான்றதுனால ஃபார்ன்ற ப்ரிப்போசிஷனை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? மற்றபடி மெயின் கிளாஸில் எந்த ஒரு டவுட்டும் நம்மளுக்கு வேண்டாம். 8வது பாருங்கள், எங்கே வேணாலும் நீ படி, ஆனால் நீ எல்லா பாடங்களிலும் தேர்ச்சி பெற வேண்டும் சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நீ எங்கன்னா படிச்சுக்க, பெரிய ஸ்கூல்லனா படிச்சுக்க, டியூஷன்லாம் படிச்சுக்க, டுட்டோரியல்னா எங்கன்னா படிச்சுக்க, ஆனால் நீ வந்து எனக்கு வந்து பாஸ் பண்ணணும் சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எங்கள் ஸ்டூடெண்ட் கிட்டலாம் அப்படி தான் சொல்லுவோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டீச்சர் எடுக்கிறது புரியும், இன்னொரு டீச்சர் எடுக்கிறது புரியாது. அதே டியூஷனில் படித்தா புரியும். ஓகே, அந்த மாதிரி இடத்துல நம்ம எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நீ எங்கன்னா படிச்சுக்க, எப்படின்னா படிச்சுக்க, ஆனால் நீ வந்து எல்லா சப்ஜெக்ட்லையும் பாஸ் ஆகணும். ஓகேங்களா? சேம் அந்த இடத்துல நம்ம எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, எங்கே வேணாலும் நீ படி அப்படின்றப்போ நோ மேட்டர் வேர் யூ ஸ்டடி. ஓகேங்களா? ஸோ ஆனால் அப்படின்னா பட் யூ ஷுட் பாஸ் ஆல் த சப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்தது வந்து கமாக்கு அப்புறம் வர்றது ஒரு மெயின் கிளாஸ். அதனால் வந்து யூ ஷுட் பாஸ் அப்படின்னா நீ பாஸ் பண்ண வேண்டும். ஆல் த சப்ஜெக்ட்ஸ், எல்லா பாடத்துலேயும் வந்து நீ வந்து பாஸ் பண்ணணும். ஓகேங்களா? நோ மேட்டர் வேர் யூ ஸ்டடி. இது மட்டும் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுன்னா போதும். அடுத்து வர மெயின் கிளாஸ் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மெயின் கிளாஸ் சென்டென்ஸ் தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 9வது பாருங்கள், எங்கே வேணாலும் அவன் நடந்தாலும் ஓகேங்களா, ஆனால் அவன் செருப்பு போடணும் சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எங்கே வேணால் அவன் நடக்கட்டும், ஆனால் வந்து கம்பல்சரி அவன் செருப்பு போடணும். ஏன்னா அவங்க காலில் ஒரு இன்ஜுரியாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், ஆனால் அவங்க வந்து கம்பல்சரி செருப்பு போடணும் சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ எங்கே வேணாலும் நடக்கட்டும், ஆனால் வந்து செருப்பு போடணும் சொல்லுவோம் பார்த்தீங்களா? எங்கே வேணாலும் அப்படின்ட்டு நீங்கள் எங்கே சொன்னாலும் நீங்கள் இந்த நோ மேட்டர் வேர் அப்படின்ற ஒரு ஃப்ரேஸ் நீங்கள் மறக்கவே கூடாது. நோ மேட்டர் வேர் யார் நடக்கிறது அவ. அப்போது நோ மேட்டர் வேர் ஷீ வாக். ஓகேங்களா? ஸோ சாரி, அங்கே வந்து எஸ் மிஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போது சிங்குலருக்கு வந்து நம்ம எஸ் சேர்க்கணும். ஓகேங்களா? அங்கே வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிருக்கு. நோ மேட்டர் வேர் ஷீ வாக் பட் ஷீ ஷுட் வியர் ஃபுட்வேர் அப்படின்றது வந்து செருப்பு. ஓகேங்களா? ஃபுட்வேர் அப்படின்றது வந்து செருப்பு. ஷீ ஷுட் வியர் அப்படின்னா அவள் அணிய வேண்டும். எதை அணிய வேண்டும்? ஃபுட்வேர். ஓகேங்களா? ஸோ கீழே வந்து உன சென்டென்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அது கீழே பாருங்கள், அவர்கள் எங்கே பயணம் செய்தாலும். ஓகேங்களா? நம்ம மேலே போட்டிருக்க அந்த ஒரு ரூட் வேர்டு வந்து தமிழில் வந்து 2 விதமாக நம்ம சொல்லலாம்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். மேலே பாருங்கள் 10வது, எங்கே வேணாலும் அவர்கள் பயணம் செய்தாலும் சொல்லும் பார்த்தீங்களா? எங்கே வேணாலும் அவங்க வந்து ட்ராவல் பண்ணாலும். அதே வந்து தமிழில் எப்படி உணர்வையில் சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் எங்கே பயணம் செய்தாலும். ஓகேங்களா? அவர்கள் எங்கே பயணம் செய்தாலும். மேலே பாருங்கள், எங்கே வேணாலும் அவர்கள் பயணம் செய்தாலும். ஓகேங்களா? ஸோ இதில் எது உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு ஃப்ரேஸாக இருக்கோ நீங்கள் அதையே வந்து தமிழில் எடுத்துங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் மேலே இருக்கிற ஃப்ரேஸ்க்கானதான் நான் மேலே வந்து ஸ்லைட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ எங்கே வேணாலும் அவர்கள் பயணம் செய்தாலும் அவர்கள் புகைப்படம் எடுப்பார்கள். ஓகேங்களா? நோ மேட்டர் வேர் தே ட்ராவல். ஓகேங்களா? அவர்கள் வந்து எங்கே பயணம் செய்தாலும் தே வில் டேக் ஃபோட்டோஸ். ஓகேங்களா? அவங்க வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. வந்து ஃப்யூச்சரில் சொல்கிறோம். அவன் வந்து எங்கே பயணம் செய்தாலும் நோ மேட்டர் வேர் தே ட்ராவல் தே வில் டேக்
ஃபோட்டோஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள். ஸோ இது வந்து பிக் டாபிக். நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக எடுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சிம்பிளாக எடுத்துருக்கோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா, ஸோ ஸ்லைடை வந்து ரொம்ப இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் பார்த்துருக்கோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், 10 ஸ்லைட் தான் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு 5 வந்து கொஞ்சம் சின்ன சின்ன வேர்ட்ஸாக பார்த்தோம். செகண்ட் 5 வந்து கொஞ்சம் பிக் டாப்பிக்காக பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து நம்மளுக்கு எது அண்டர்ஸ்டாண்டிங் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு 5 மட்டும் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்த 5 கம்பல்சரியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பார்த்த 5 உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் மட்டும்தான் அடுத்து வர மெயின் கிளாஸ் சென்டென்ஸ் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக ஹோம் ஒர்க் போயிடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், அவர்கள் எங்கே போனாலும் சொல்லுங்களாங்களா ஃப்ரெண்ட்ஸ், அவர்கள் எங்கே போனாலும் அப்படின்றது எப்படி வரும்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது பாருங்கள், நீ எங்கே சாப்பிட்டாலும் நீ குறைவாக சாப்பிட வேண்டும். சொல்லுவோம் பார்த்தீங்களா, நீ எங்கே சாப்பிட்டாலும் ஹோட்டலில் சாப்பிட்ற எங்கன்னா சாப்பிடு, ஆனால் நீ வந்து கம்மியாக சாப்பிட்ணும். சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், சேம் அந்த இடத்துல வந்து நம்ம எப்படி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நோ மேட்டர் வேர் அப்படின்ற ஒரு ஃப்ரேஸை வச்சு தான் நான் பேச போகிறோம். ஸோ இந்த டாபிக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா, நீ குறைவாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிற இடத்துல வந்து நீங்கள் லெஸ், ஓகேங்களா, லெஸ் அப்படின்ற ஒரு வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, குறைவாக சாப்பிட்ணும் அப்படின்றப்போ சாப்பிட வேண்டும் வந்திருக்கு. அப்போ யூ ஷுட் ஈட் லெஸ். ஓகேங்களா, ஸோ லெஸ் அப்படின்றது வந்து நம்ம ஒரு குவான்டிட்டியை சொல்லும் பொழுது நம்ம லெஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் சொல்லிட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க மெயின் கிளாஸ் மட்டும் அந்த ஃப்ரேஸ் மட்டும் எப்படி வரும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஹோம் ஒர்க்கில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கமெண்ட் வந்து தினமும் ரீட் பண்ணுறேன். ஸோ அதில் எதனா எரர் இருந்தேன்னா கம்பல்சரி உங்களுக்கு வந்து நான் ரீப்ளே பண்ணுவேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மக்கிட்ட கேட்ட கொஸ்டின் தான், சார் என்னால் வந்து எல்லா கான்செப்டும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு, ஆனால் எனக்கு பேசுறதுக்கான ஒரு தைரியம் வரலைன்னு சொன்னார். ஸோ அவங்களுக்காக நான் ஒரு ட்ரிக்ஸ் ஒன்று சொல்கிறேன். நாங்கள் படிக்கும் பொழுது எங்களுக்கு எப்படி எங்கள் டீச்சர் எங்களுக்கு சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ ஒரு புதுசாக ஒரு கடைக்கு போகிறீங்க, உங்கள் ஊரில் பக்கத்து ஊருக்கு ஒரு கடைக்கு போகிறீங்க. ஸோ அங்கே போயிட்டு உங்களுக்கு எதனா வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து தமிழில் கேட்கக்கூடாது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அங்கே வந்து நீங்கள் இங்கிலீஷில் தான் கேட்கணும். இப்போ நம்ம உள்ளூரில் பேசணுமானா ஸோ பார்க்குறவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பில்டப்பாக நினைப்பாங்க. அதே நீ வந்து வெளியூரில் போயிட்டு அட்லீஸ்ட் பக்கத்து ஊர், பக்கத்து தெரு, பக்கத்து கடை, உங்களை பற்றி அவங்களுக்கு யாருமே தெரியாது. ஓகேங்களா, சரி அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் இங்கிலீஷில் வந்து ஸோ ஐ வாண்ட் சோடா, ஐ வாண்ட் பென் அந்த மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து ஒரு லாங்குவேஜை குயிக்காக லேர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது ஒன் ஆஃப் த ட்ரிக். ஓகேங்களா, ஸோ வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.